Hi friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா IBPS SO 2016ல கேட்ட ஒரிஜினல் ரீசனிங் கொஷின்ஸ். அதில் இப்போ நம்ம பார்க்கறது கோடிங் டிகோடிங் சம். பாருங்க கொடுத்துருக்காங்க, இதுதான் சம். gloves are found thereன்னு சொல்லிட்டு அதோட கோடிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 pairs of gloves கொடுத்துட்டு அதோட கோடிங், அந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கும் அதுக்கான கோடிங் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம டைரெக்டாக கோடிங்கை கண்டுபிடிப்போம். கிளவுஸ்ன்ற வார்த்தை இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஓகே, ரீடேக் 1 2 3 1 2 3. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது IBPS SO 2016ல கேட்ட ஒரிஜினல் ரீசனிங் கொஸ்டின். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோடிங் டிகோடிங் சம். பாருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதான் சம் எக்ஸாமில் கொடுத்தது, இது ஒரிஜினல் எக்ஸாமில் கொடுத்த சம். இங்கே கிளவுஸ்ன்ற வார்த்தை ரெண்டு இடத்துல இருக்கு. அப்போ இந்த வார்த்தை மட்டும்தான் காமனாக இருக்குது இந்த ரெண்டு செட் ஆஃப் வேர்ட்ஸ்லையும். அப்போ இங்கே வந்து இந்த ரெண்டுத்துக்கு எனக்கு எது காமன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ஏன்ற வார்த்தை, எக்ஸ்ஏன்ற ரெண்டு எழுத்து காமனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு எக்ஸ்ஏ வந்துடும், அகைன் இந்த இடத்துக்கும் எக்ஸ்ஏ வந்துடும். கரெக்டுங்களா? சரி, இப்போ அடுத்ததாக பாருங்க, அடுத்ததாக ஆர் இருக்கு. ஆர் வேற எங்க காமனா இருக்குன்னு பார்க்கும்போது முதல், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் லாஸ்ட் பிளேஸ், இது ரெண்டுத்துக்கும் ஆர் காமனா இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் லாஸ்ட் பிளேஸ்க்கும் எது காமனா இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது இங்கேயும் சிஓன்றது காமனா இருக்கு. அப்போ எனக்கு இதுக்கு சிஓ வந்துடும். சரிங்களா? அப்போ ஆருக்கு எனக்கு சிஓ வந்துடும். அப்புறம் ஃபவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் லாஸ்ட் அண்ட் தேர்ட் சென்டென்ஸ், இது ரெண்டுத்துக்கும் எனக்கு காமனா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் தேர்ட் சென்டென்ஸ் காமன் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த விஜின்ற எழுத்து. சரிங்களா? அப்போ விஜின்றது காமனா இருக்கு. ஃபவுண்டுக்கு ரெண்டு இடத்துலையும் ஃபவுண்டுக்கு வந்து விஜி காமனா இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததா பாருங்க, தேர்ன்றது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ZE வந்துடும். கரெக்டா? அப்போ தேர்ன்றது எனக்கு ZE அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்ததா 2 pairs of, இப்போ பாருங்க 2ன்ற வார்த்தை எங்க இருக்குன்னா இந்த ரெண்டுத்துக்கு காமனா இருக்கு, அதாவது செகண்ட் சென்டென்ஸ் அண்ட் தேர்ட் சென்டென்ஸ்க்கு காமனா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் காமனா எது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது SH என்ற எழுத்து. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க எழுத்து SH. அப்போ 2ன்ற வார்த்தையோட ரெப்ரசன்டேஷன் வந்து SH அப்படின்னு நாம சொல்லலாம். அடுத்ததா பாருங்க, பேர்ஸ் ஆஃப். பேர்ஸ் ஆஃப்க்கு வேற எதனா பேர் அப்படின்ற வார்த்தையோ ஆஃப்ன்ற வார்த்தையோ இல்லை, அதனால நான் அப்படியே விட்டுறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த தேர்ட் சென்டென்ஸ்ல நியூன்ற வார்த்தை ரெண்டுத்துலையும், தேர்ட் சென்டென்ஸ்ல நியூ, ஃபோர்த் சென்டென்ஸ்ல நியூ, ரெண்டுமே காமனா இருக்கு. அப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் காமனா எது இருக்கு? NUன்ற எழுத்து காமனா இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு NU வந்துடும், இந்த இடத்துல எனக்கு NU வந்துடும். சரிங்களா? அப்போ பாருங்க, எனக்கு இந்த பேர்ஸ் ஆஃப்ன்றதுக்கு மட்டும் எனக்கு என்ன இல்லை, எது பேர் வரும்ன்றது எனக்கு தெரியல. அப்போ இந்த YCLIக்கு மட்டும் எனக்கு கோடிங் தெரியாது. இந்த பேர்ஸ் ஆஃப்க்கு எது எது கோடு YCயா LIயான்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஆல் பேக்கெட்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் எனக்கு ஓமா QK வருமானது எனக்கு தெரியாது. சரிங்களா? இதுக்கு வந்து OMவும் வரலாம் அல்லது QKவும் வரலாம், எனக்கு தெரியாது கோடு. அதே மாதிரி இதுக்கு YCLI, அதனால மேலே எழுதிக்கிறேன் YC அல்லது LI வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கேட்டிருக்க கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு கோடிங் கொடுத்துட்டாங்க, கோடிங் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததா பாருங்க, வாட் டஸ் த கோட் TI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ். TI எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு TIயோட கோடு கண்டுபிடிக்கணும். TI அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே LIன்றது நத்திங் பட் TI. சரிங்களா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் TI. ஸோ அப்போ இது TI. ஸோ இந்த இடத்துல TI அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸும் வரலாம், ஆஃப்ன்ற எழுத்தும் வரலாம். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு பேர்ஸும் வரலாம், ஆஃப்ன்ற எழுத்தும் வரலாம். அப்போ பாருங்க, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேர்ஸும் வரலாம், ஆஃபும் வரலாம் அப்படின்னு வரும்போது பேர்ஸ் ஆஃப் இது ரெண்டுத்துல எது வேணா வரலாம். ஏன்னா இதுக்கான கோடு தான் எனக்கு தெரியல, எனக்கு தான் இந்த TIக்கான கோடு எதுன்னு எனக்கு தெரியல, அதனால பேர்ஸும் வரலாம், ஆஃபும் வரலாம். ஸோ நாம என்ன பண்றோம், நாம இதை என்ன சொல்றோம், எய்தர் ஆஃப் ஆர் பேர்ஸ்ன்னு சொல்லிடுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபவுண்ட் வந்து அதோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. வாட் வில் பி த கோட் ஃபார் ஃபவுண்ட். இப்போ ஃபவுண்டோட கோடு என்னன்னு பார்க்குறோம். ஃபவுண்டோட கோடு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இங்கே இருக்கு. ஸோ ஃபவுண்ட் பார்த்தீங்கன்னா VG அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதோட ஆன்சர் வந்து VG அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பாருங்க, வாட் இஸ் த கோட் ஃபார் ஆர் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ். AREயோட கோட் லாங்குவேஜ் கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஆர்ன்றது கோட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், CO கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அப்போ ஆரோட கோடு வந்து CO, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததா பாருங்க, வாட் வில் பி த பாசிபிள் கோடுன்ற வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பாசிபிள் கோட் ஃபார் நியூ ரைட்டர்ஸ் கிளவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூ ரைட்டர்ஸ் கிளவுஸ். ஆக்சுவலா ரைட்டர்ன்ற வார்த்தை நம்ம அங்க பார்த்தது கிடையாது. நியூன்ற வார்த்தை, கிளவுஸ்ன்ற வார்த்தை இருக்கு. ஸோ நியூக்கும் கிளவுக்கும் மட்டும் என்ன கோடுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க,
நியூவோட கோடு என்ன, க்ளவோட கோடு என்ன. ஸோ க்ளவ் வந்து XA, நியூ வந்து NU, நியூன்றது NU, க்ளவ்ன்றது XA. அதே மாதிரி அங்கே ரைட்டர்ன்ற வார்த்தை இங்கே கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ XA NU கட்டாயமாக இருக்கணும் ஆன்சர் ஆப்ஷனில். சரிங்களா? XAவும் கண்டிப்பாக NUவும் கண்டிப்பாக இருக்கணும். அதை தவிர்த்து 2 லெட்டர்ஸில் அங்கே கோடிங்கில் இல்லாதது எது வேணால் இங்கே வரலாம். சரிங்களா? பாருங்கள், XANUன்றது XANU இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அப்போ எது தான் ஆன்சராக வர முடியும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வர முடியும். ஏன்னா இந்த ரைட்டர்ன்ற வார்த்தையே வந்து நமக்கு அந்த கொடுத்துருக்க கோடிங்கில் கிடையாது. அதனால் DY கோடிங் வந்து எது வேணா இருக்கலாம். ரைட்டருக்கு இந்த நமக்கு இங்கே கொடுத்துருக்கு, அதாவது பாருங்கள், ரைட்டர்ன்ற வார்த்தைக்கு இங்கே கொடுத்துருக்க கோடில் இல்லாத எது வேணா வரலாம். கோடா 2 லெட்டர் கோடா வரலாம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த given code language blue is coded as AF. blue வந்து என்னன்னு சொல்றாங்க? AF ன்னு சொல்றாங்க. then how will all blue packets, all என்ற வார்த்தை, packets என்ற வார்த்தை, blue என்ற வார்த்தை, all blue packets. இப்போ எனக்கு தெரியும் ப்ளூன்றது என்னவா கோடா இருக்கு? AF. எனக்கு ஆல்க்கும் பேக்கெட்டுக்கும் மட்டும் எனக்கு கோடிங் வேணும். கரெக்ட்டுங்களா? ஆலுக்கும் பேக்கெட்டுக்கும் எனக்கு கோடிங் வேணும்னா நான் அகைன் அந்த கோடிங் நம்ம பார்த்ததை அதை சால்வ் பண்ணதை பார்க்குறோம். ஸோ பாருங்க, ஆல் பேக்கெட் இது ரெண்டும் சேர்ந்துருக்கா? ஆல் பேக்கெட்டுக்கான கோடிங் என்ன? OMQK. இது எதுக்கு வேணா எதனா இருக்கலாம். ஆளுக்கு எதுன்னு எனக்கு தெரியலனாலும் பேக்கெட்டுக்கு எதுன்றது எனக்கு தெரியலனா அதை பற்றி கவலை இல்லை. ஆலும் பேக்கெட்டும் சேர்ந்து வருது. அப்போ OMQK வரணும். அப்போ பாருங்க, OMQKனா அப்போ இந்த இடத்துல எனக்கு OM as well as QK வந்தாகணும். அப்போ AF OM QK மூணுமே இருக்கணும். அப்போ எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களா? AF OM QK மூணுமே இருக்குது. சரிங்களா? AF OM QK மூணுமே இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் எது? 4 அப்படி நாம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததா